ஹலோ! இன்னைக்கு டே 21. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, நீங்க ஏதாவது ஹாஸ்டல்ல இருக்கீங்க, இல்லன்னா ஏதாவது ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்கீங்க அப்டின்னா, உங்க கூட இருக்கவங்க ஹிந்தி பேசுறவங்களா இருப்பாங்க. ஸோ அப்டி இருக்கும்போது, அவங்க கூட நம்ம டே டு டே லைஃப்ல பேசக்கூடிய சென்டென்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நம்ம கதவ மூடுங்க, கதவ தெறங்க இதெல்லாம் சொல்றோம் பார்த்தீங்களா? ஸோ அது எப்டின்னு பார்க்கலாம். கதவு அப்டின்னா தர்வாசா, ஜன்னல் அப்டின்னா கிடுக்கி. இப்ப கதவ தெறங்க அப்டின்னா, தர்வாசா கோலியே அப்டின்னு சொல்லிக்கலாம். கதவ மூடுங்க அப்டின்னா, தர்வாசா பந்த் கீஜியே அப்டின்னு சொல்லிக்கலாம். இப்ப ஒரு சில நேரங்கள்ல லைட் ஆஃப் பண்ணுங்க, ஃபேன் ஆன் பண்ணுங்க அப்டின்னு சொல்வீங்க. இது எப்படி சொல்லலாம் அப்டின்னா, லைட் ஆன் பண்ணுங்க. அப்ப லைட் ஆன் கீஜியே அப்டின்னு சொல்லுங்க. இதுவே லைட் ஆஃப் பண்ணுங்க அப்டின்னா, லைட் ஆஃப் கீஜியே. ஸோ இந்த மாரி சொல்லிக்கலாம். அதேபோல இந்த லைட் எடுத்துட்டு நீங்க ஃபேன் இல்லன்னா ஃபோன் சார்ஜர் இந்த மாரி எது வேணுமோ நீங்க அத போட்டுக்கலாம். அடுத்தது இப்ப நம்ம கொஞ்சம் நகருங்க அப்படின்னு சொல்வீங்க. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஹிந்தியில தோடா ஹட்டியே அப்படின்னு சொல்லுவாங்க. அமைதியா இருங்க அப்படின்னா சுப் ரஹியே. இதுவே உங்க பேசுறது உங்க ஃப்ரெண்டு தான் அப்படின்னா அமைதியா இருன்னு சொல்வீங்க. அப்ப சுப் ரஹோ அப்படின்னு சொல்லிக்கலாம். நீங்க சவுண்ட கம்மி பண்ணுங்க, சவுண்ட அதிகப்படுத்துங்கன்னு சொல்வீங்க. ஸோ இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சவுண்ட் அப்படிங்கிற சத்தம் அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில ஆவாஜ் அப்படின்னு சொல்வாங்க. இப்ப சத்தத்த கம்மி பண்ணுங்க. அப்ப ஆவாஜ் கம் கீஜியே. இதுவே சவுண்ட அதிகப்படுத்துங்க அப்படின்னா, ஆவாஜ் படாவோ அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். இப்போ ஒரு சில நேரங்கள்ல நீங்க ஏதாவது ஒரு பொருள எடுத்து தான்னு சொல்லுவீங்களா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோன எடுத்து தா, இல்லன்னா வாட்டர் பாட்டில் எடுத்து தான்னு சொல்வீங்க. ஸோ இது எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இப்ப எடுத்து தா அப்படின்னா லேக்கர் தோ. ஓகே. எடுத்து தாங்க அப்படின்னா லேக்கர் தீஜியே அப்படின்னு சொல்லுங்க. உங்களுக்கு எந்த பொருள எடுத்து தரணுமோ அது முன்னாடி போட்டுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோன் எடுத்து தாங்க. அப்ப ஃபோன் லேக்கர் தீஜியே. ஸோ இந்த மாரி சொல்லிக்கலாம். ஃபோனுக்கு பதிலா உங்களுக்கு எந்த பொருள எடுத்து தரணும்னு நெனைக்கிறீங்களோ, அத போட்டுக்கலாம். இப்ப ஒரு சில நேரங்கள்ல சும்மா தாங்கன்னு சொல்வீங்க. பணம் தாங்க, இல்லன்னா வந்துட்டு ஃபோன் தாங்க அப்படின்னு. ஸோ இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, தாங்க அப்படின்னா தீஜியே. இப்ப ஃபோன் தாங்க அப்படின்னா ஃபோன் தீஜியே. பணம் தாங்க, பைசா தீஜியே. ஸோ இந்த மாரி சொல்லிக்கலாம். இப்ப பெட்டுக்கு என்ன சொல்வாங்க அப்படின்னா ஹிந்தில பிஸ்தர் அப்படின்னு சொல்வாங்க. தலகாணி அப்படின்னா தக்கியா அப்படின்னு சொல்வாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ட சரி பண்ணுங்க அப்படின்னா, பிஸ்தர் டீக் கீஜியே. ஸோ இந்த மாரி சொல்லிக்கலாம். ஒரு சில நேரங்கள்ல ஹிந்தி பேசுறவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியலையா இருக்கும். ஸோ அப்ப இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எனக்கு புரியல அப்படின்னா, மே சம்ஜா நஹி அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்ப ஒரு சில நேரங்கள்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெளிவா தெரிஞ்சிருக்காதா இருக்கும். அதனால அவங்கள திரும்பவும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஃபிர் से போலியே அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்ல ஒரு சில நேரங்கள்ல அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டா பேசுவாங்களா இருக்கும். அப்ப நம்ம அவங்கள மெதுவா பேசுங்க அப்படிங்கிறத ஹிந்தியில தீரே போலியே அப்படின்னு சொல்லிக்கலாம். பரவால்ல அப்படிங்கிறத கோய் பாத் நஹி அப்படின்னு சொல்லிக்கலாம். உங்களுக்கு அவங்க கிட்ட தேங்க் யூ சொல்லணும்னா தன்யவாத்ன்னு சொல்லுங்க. சாரி சொல்லணும் அப்படின்னா மாஃப் கீஜியே அப்படின்னு சொல்லிக்கலாம். ஒரு சில நேரங்கள்ல ஓகே அப்படின்னு சொல்லணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, அத ஹிந்தியில டீகே அப்படின்னு சொல்வாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம வெளிய போலாம் அப்படின்னு நீங்க சொல்வீங்க. இது எப்படி ஹிந்தியில சொல்லலாம் அப்படின்னா, ஹம் பாஹர் சல்தே ஹைன். முதல்ல இன்னைக்கு சாப்பிடுறதுக்கு என்னன்னு கேட்பீங்க. ஸோ இது எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஆஜ் கானே கோ கியா ஹை? அப்படின்னு கேட்டுக்கலாம். இதுவே இன்னைக்கு சாப்பாடு நல்லா இருந்துச்சு அப்படின்னா, ஆஜ் கானா அச்சா ஹைன்னு சொல்லுங்க. ஒருவேள சாப்பாடு நல்லா இல்ல அப்படின்னு சொல்லணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, ஆஜ் கானா அச்சா நெஹி ஹை அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். நான் ஆன்லைன்லயுமே ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். நீங்க என்னோட கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னா, இந்த வீடியோ கீழ இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் கோர்ஸ் பத்தின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.